அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல ஏரியா ஆஃப் எ ரீஜியன் யூசிங் சிங்கிள் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி 2 கர்வுக்கு இடைப்பட்ட ரீஜியன்ஸை எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ ஏரியாக்கான ஃபார்முலா நமக்கு நல்லாவே தெரியும். இன்டெக்ரல் a to b f of x minus g of x dx. அப்பர் கர்வ் மைனஸ் லோவர் கர்வ். நம்மளோட எய்ம் என்னன்னா a to b கண்டுபிடிக்கணும். எது அப்பர் கர்வு எது லோவர் கர்வுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம முதல்ல படத்தை வரையணும். ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கர்வு y ஈக்குவல்ஸ் டு 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். கண்டிப்பா இது ஒரு பேராபோலா தான் சார். ஏன்னா செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனா இருக்கு. இது சர்க்கிள் கிடையாது. அப்ப கண்டிப்பா இது ஒரு பேராபோலா. சரிங்களா? ஸோ பேராபோலால மொத்தம் நமக்கு 4 டைப் இருக்கு. ஸோ ஓப்பன் ஆன் தி டாப் இருக்கு, ஓப்பன் ஆன் தி பாட்டம் இருக்கு, லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இங்க நம்ம என்ன எழுதுறோம் பாருங்க. y ஈக்குவல்ஸ் டு சம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். y ஈக்குவல்ஸ் டு சம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ ஒய்ன்னு எழுதும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதுவோம். கர்வ் இப்படி எழுதி கீழே கொண்டு வந்துருக்கு இல்லைங்களா? அப்போ கண்டிப்பா இந்த ரெண்டுக்குள்ள ஏதோ ஒன்று தான் இருக்கணும். இந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. இந்த ரெண்டு கண்டிப்பா கிடையாது. ஓகேங்களா? தென் என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தெளிவாக கொடுத்துருக்கோம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ நெகட்டிவ்னா இதுவும் கிடையாது. அப்போ ஒரே ஆப்ஷன் இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு தேவையான பேராபோலா. இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸை எங்கே கட் பண்ணணும்னு பார்க்கணும். முதல்ல எக்ஸ் ஆக்சிஸை எங்கே கட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். அது எப்படி சார் பார்க்கறதுன்னா, ஒரிஜினல் பேராபோலா என்ன சார் கொடுத்துருக்கோம். y ஈக்குவல்ஸ் டு 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்கோம். y ஈக்குவல் டு 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்கோம். எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்ன சார். y ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ y ஈக்குவல்ஸ் டு 0 ரெண்டையுமே சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுறதுன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் சார், வேற ஒன்றுமே இல்லை. அப்போ y ஈக்குவல் டு 0 தூக்கி ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணால் என்ன கிடைக்குன்னு பாருங்க. 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 0ன்னு கிடைக்கும். இல்லை 4 ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். இல்லைன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ன்னு எழுதலாம். எப்படி எழுதினாலும் ஒன்று தான். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 4ன்னு எழுதலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன சார் வரும். பிளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு வரும். எக்ஸோட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 2. இது ஒய் ஆக்சிஸை எங்கே கட் பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணக்கூடிய பிளேஸ் எழுதிட்டோம். தென் இதே டயக்ராம் ஒய் ஆக்சிஸில் எந்த இடத்துல கட் பண்ணணும்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷன் ஒய் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் என்ன சார். எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ அதே ஈக்குவேஷன் தான். y ஈக்குவல் டு 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஒய் ஆக்சிஸ் ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இது ரெண்டையும் சால்வ் பண்ணணும். அப்போ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு ப்ரீவியஸ் ஒன்ல போடுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 4 மைனஸ் 0ன்னு கிடைக்கும். இப்போ y ஈக்குவல்ஸ் டு 4. அப்போ ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் டச் ஆகுது. ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் டச் ஆகுது. ஸோ இப்போ நான் டென்டேட்டிவாக படத்தை வரையினேன் சார். என்னோட கன்வீனியன்ட்டுக்காக எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் டென்டேட்டிவாக வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ் தென் ஒய் ஆக்சிஸ். ஸோ பாயிண்ட் மென்ஷன் பண்ணுறேன் சார். மேபி +1 மேபி +2 தென் 3 and 4. சிமிலர் நெகட்டிவ் சைடில் 1 2 3 ஒரு டென்டேட்டிவாக 4 வரைஞ்சிக்கிறேன். சிமிலர்லி 1 2 3 and 4 என்னோட கன்வீனியன்ட்டுக்காக நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் சார் போகுது. y மேக்ஸிமம் 4 வரைக்கும் போகுது. அப்போ இது தாண்டல. பேராபோலா இது தாண்டல. எக்ஸில் எங்கே சார் மீட் பண்ணுது. பிளஸ் ஆர் மைனஸ் 2. அப்போ -2ன்னு தானே சார் வரும். இது -1 இது -2. அப்போ -2னா இது வரைக்கும் மீட் பண்ணியிருந்து. சிமிலர்லி +1 +2 இது தாண்டி போகாது. அதாவது என்னோட பேராபோலா வரைஞ்சு அப்படின்னா 1 2 3 4 இதை தாண்டி போகக்கூடாது இல்லைங்களா? ஸோ டென்டேட்டிவாக நான் பேராபோலா வரைஞ்சிக்கிறேன் சார். இந்த டேர்மை தாண்டி வெளியே போகாது என்னோட பேராபோலா. ஏன்னா ஒயில மேக்ஸிமம் 4 வரைக்கும் தான் போகும். இது 1 2 3 and 4. ஒயில மேக்ஸ் 4 தாண்டக்கூடாது. எக்ஸில் நெகட்டிவ் சைடில் 2 தாண்டக்கூடாது. பாசிட்டிவ் சைட்லையும் 2 தாண்டக்கூடாது. ஏன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 2 கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ அடுத்த லைன் என்னன்னு பாருங்க சார். நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. கர்வு y ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் பிளஸ் 2ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும். ஆல் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் மஸ்ட் பி எ ஸ்ட்ரைட் லைன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் சார். அப்போ இந்த பாயிண்ட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்ன்னு போட்டுங்க. எக்ஸு ஒய். எக்ஸுக்கு 0 கொடுங்க சார். ஒய்க்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒய்க்கு 2 மட்டும்தான் கிடைக்கும். தென் ஒய்க்கு 0 போடுங்க சார். என்ன எக்ஸுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஒய்க்கு 0 போட்டிங்கன்னா 0 ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் பிளஸ் 2ன்னு கிடைக்கும். இடத்த மாற்றி எழுதுனா எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு -2.
எக்ஸ் ஈக்குவல் டு -2. அப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் நான் பிளாட் பண்ணணும் இல்லைங்களா? இப்போ இந்த 2 பாயிண்ட் எப்படி சார் பிளாட் பண்ணுறதுன்னு பார்த்தா, ஓகே, ஸோ எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 2. எக்ஸுக்கு 0ன்றது என்ன சார்? ஒய் ஆக்சிஸ். இப்போ ஒய்க்கு 2. அப்போ இந்த பாயிண்ட் வந்துருக்குங்களா? எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 2, இந்த பாயிண்ட் வந்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய்க்கு 0, எக்ஸுக்கு -2. அப்போ ஒய்க்கு 0ன்றது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய்க்கு 0ன்றது எக்ஸ் ஆக்சிஸ். ஒய் ஆக்ஸோட ஈக்குவேஷன் எக்ஸுக்கு 0. ஓகேங்களா? அப்போ ஒய்க்கு 0, எக்ஸுக்கு -2. அப்போ இந்த பாயிண்ட் வந்துருக்குமா சார்? ஒய்க்கு 0, எக்ஸுக்கு -2. இந்த பாயிண்ட் -2, 0. அப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் நான் ஜாயின் பண்ணி விடணும் இல்லைங்களா? அப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இந்த 2 பாயிண்ட் ஜாயின் பண்ண மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரையணும் இல்லைங்களா? ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு தேவையான ரெக்வயர்ட் ரீஜியன் ஆஃப் இன்டகிரேஷன். அப்போ அடுத்து என்ன சார் எனக்கு தெரியணும்? இந்த பாயிண்ட் தெரியணும். எது சார்னா இந்த பாயிண்ட் எனக்கு பர்டிகுலர் பாயிண்ட் தெரியணும் இல்லைங்களா? ஸோ அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1 தான் வரும். நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிக்கலாம், 1 தான் வரும். இன்கேஸ் டவுட்டாக இருந்துச்சுன்னா நம்ம சால்வ் பண்ணணும். அது எப்படி சார் சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தா, y ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ப்ளஸ் 2ன்ற ஸ்ட்ரெயிட் லைனும் பேராபோலா y ஈக்குவல்ஸ் டு 4 - x ஸ்கொயர்ன்ற பேராபோலா ரெண்டுமே பிளே ஆகுது. கன்ஃபார்ம் தெரியும் இந்த பாயிண்ட் 1 தான் நமக்கு. ஏன்னா இதில் பாயிண்ட் 1 எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ எனக்கு தெரியாது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதை தூக்கி இதில் பேஸ்ட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல்ஸ் டு 4 - x ஸ்கொயர். எல்லாத்தையும் ஒரு சைடில் கொண்டு வாங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 2 -4 ஈக்குவல்ஸ் டு 0. இதை இன்னும் சிம்பிளை பண்ணால் என்ன சார் கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு -2 ஈக்குவல் டு 0. கிளியராக இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சார். மல்டிப்ளை பண்ணால் -2 வரணும் இல்லைங்களா? ஆட் பண்ணால் +1 வரணும். அப்போ ஒரே ஆப்ஷன் 1 × 2 தான். ஸோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் வரணும். அப்போ இதுக்கு மைனஸ் கொடுத்துங்க. ஆட் பண்ணால் +1 வரும். சரியா இருக்குமா சார்? இப்போ இதனோட ஃபேக்டாஸ் எப்படி சார் எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் -2 ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ எய்தர் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0வாக இருக்கணும், இல்லை எக்ஸ் -2 ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அப்போ எய்தர் எக்ஸ் ஈக்குவல் டு -1ஆக இருக்கணும், இல்லை எக்ஸ் ஈக்குவல் டு +2ஆக இருக்கணும். ஸோ இது நமக்கு பாசிட்டிவ் ரீஜன் இல்லையா? ஸோ பாசிட்டிவ் ரீஜன்றதுனால கண்டிப்பாக +2க்கு தான் வாய்ப்பு. ஸோ 1, 2 +2க்கு தான் வாய்ப்பு. ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம அந்த என்ன ரீஜன் நமக்கு தேவையோ அதை மட்டும் தனியாக ஒரு டைம் எழுதிக்குவோம். என்னோட கன்வீனியன்ட்டுக்காக ஒரு டைம் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதானே சார் நம்மளோட டென்டேட்டிவ் ரீஜியன் ஆஃப் இன்டகிரேஷன். இந்த லைன் என்ன சார்? y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2. இந்த லைன் அப்பர் கர்வ் என்ன சார்? y ஈக்குவல்ஸ் டு 4 - x ஸ்கொயர் இல்லைங்களா? இதுதானே சார் நம்ம டென்டேட்டிவ் ரீஜியன் ஆஃப் இன்டகிரேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் என்ன சார்? மினிமம் பாயிண்ட் என்ன சார் போட்டிருந்தோம்? -2, 0. மேக்ஸிமம் பாயிண்ட் எவ்வளோ சார் போச்சு நமக்கு? 1, 2. ஏன்னா இந்த 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா சார்? -2, 0, 1, 2. ஸோ 1, 2 இதை மட்டும் தனியாக என்னோட கன்வென்ட்டுக்காக நான் எழுதிட்டேன் சார். அவ்வளோதான் சார், வேலையே முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட ஆன்சர் ஃபைண்ட் பண்ண வேண்டியதான். ஏரியாக்கான வேல்யூ என்ன சார்? ஏரியா ஈக்குவல்ஸ் டு இன்டகிரல் a to b f of x, அதாவது அப்பர் கர்வ் மைனஸ் லோவர் கர்வ் g of x இன்டு dx. ஸோ அப்பர் கர்வ்னா மேலே கூடிய கர்வ் தான் சார் அப்பர் கர்வ் f of x. லோவர் கர்வ்னா கீழே இருக்கக்கூடிய கர்வ் g of x எடுத்துட்டு. அப்போ ஏன்றது என்ன சார்? வித் ரெஸ்பெக்ட் டு யாரை பொறுத்து இன்டெரக்ட் பண்ணுறோம் சார்? எக்ஸை பொறுத்து இன்டெரக்ட் பண்ணுறோம். அப்போ எக்ஸோட மினிமம் வேல்யூ என்ன சார் வருது? -2. எக்ஸோட மினிமம் வேல்யூ -2. எக்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன சார்? 1. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன சார்? 4 - x ஸ்கொயர் மைனஸ் g ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன சார்? செகண்ட் கர்வ் எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ இன்டெரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ரீரைட் பண்ணி எழுதுங்க. ஸோ இன்டகிரல் -2 to 1 4 - x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு -2 இல்லைங்களா? இன்டு dx. மறுபடியும் ஒரு டைம் ரீரைட் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஸோ இன்டகிரல் -2 to 1. ஸோ மாற்றிடுறது என்ன சார் ஆகும்? 4 - 2னா 2 கிடைக்கும். 2 - x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு dx. இது ஒரு சாதாரண இன்டகிரேஷன் தான் சார். x dx, x ஸ்கொயர் dx, 2 dx.
ஸோ கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் கூட வேரியபிள் எக்ஸ் வந்துடும். எக்ஸ் ஸ்கொயருக்கு இன்டகிரேஷன் எக்ஸ் கியூப் பை 3 கிடைக்கும். எக்ஸுக்கு இன்டகிரேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 கிடைக்கும். லிமிட் -2 to 1. ஓகேங்களா? ஸோ அப்பர் லிமிட் போடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 2 into 1 minus 1 cube divided by 3 minus 1 square divided by 2. இது அப்பர் லிமிட் சார். மைனஸ் லோவர் லிமிட் 2 into -2 minus 2 whole cube divided by 3 minus -2 whole square by 2 lower limit. இல்லைங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கிடைக்கும்? 2 -1/3 -1/2 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கானது. மைனஸ் -4 -2 கியூப்னா -8, கூட மைனஸ் போட்டால் +8/3. இது -2 ஹோல் ஸ்கொயர்னா +4/2. கேல்ஸ் யூஸ் பண்ணி டேரெக்டாக சால்வ் பண்ணுங்க சார், என்ன வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டுக்கு என்ன வருதுன்னு கேல்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுங்க. ஸோ 2 -1/3 -1/2. இதனோட வேல்யூ என்ன வருது பார்த்தீங்கன்னா 7/6 கிடைக்குது. ஓகேங்களா? மைனஸ் செகண்ட் ப்ராக்கெட் -4 +8/3 -2 கொடுத்தீங்கன்னா வேல்யூ -10/3 கிடைக்குது சார். -10/3. ஸோ 7/6 +10/3 போட்டிங்கன்னா வேல்யூ 9/2. ஸோ 9/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ நம்ம ரெக்வயர்டு ஏரியா என்ன சார்னு கேட்டிங்கன்னா 9/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.